ஹாய் ஹலோ வெல்கம் guys வெல்கம் டு Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைவரோட ஃபோரம். ஸோ ஃபைவரோட ஃபோரமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஸோ இதை பற்றின விஷயம் எல்லாத்த பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவரோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃபைவர் ஃபோரமுக்கு வரணும். நீங்கள் டைரெக்டாக ஃபைவர் ஃபோரமுக்குள்ளே வர மாதிரி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்தால் நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தா சில கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஜென்ரல் டிஸ்கஷன், ப்ராடக்ட் ஃபீட்பேக், நியூஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட், பையர் அண்ட் செல்லர் டிப்ஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் அண்ட் கிளப்ஸ், ஃபைவர் ப்ராடக்ட்ஸ், வெர்டிகல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியலை, இப்போ உள்ள வாரீங்க, உதாரணமாக நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டினாகவே எடுத்துக்கோமே, ஹவு டு கெட் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபைவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உள்ள வந்தவங்களுக்கு முதல்ல இருக்க ஒரே ஒரு கொஸ்டின்னா ஹவு டு கெட் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அப்படி ஒரு கேள்வி. அதை மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபைவர் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ஃபைவரில் ஒரு கிளைண்ட் கூட உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடான பற்றின கேள்வியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபைவர் ஜேர்னியில் நீங்கள் விட்ட மிஸ்டேக்ஸ் என்ன, இதை பற்றி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குள்ளே பார்க்கலாம். அதை தாண்டி ஜென்ரல் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ ஜென்ரல் டிஸ்கஷனும் சேம் மெத்தட் தான். நீங்கள் உள்ளே போய் உங்களோட ஃபைவர் ஜேர்னியில் நீங்கள் நடந்த விஷயங்களை உங்களோட ஃபைவர் கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் போய் யாரும் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள், எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டிங்கன்னா அவங்கள ப்ளாக் பண்ணிடுவாங்க, டோட்டலாகவே உங்களோட அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக எனக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபைவரில். கிட்டத்தட்ட $2000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் லெவல் 1க்கும் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய 2 years ஜேர்னியில் நான் சந்திச்சிருக்கேன். ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய என்னுடைய சேனலில் பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நிறைய பேர் ஃபைவர்ஸ் வந்து மாதிரி நிறைய டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதே வேலையை தான் எங்கே நம்ம பண்ண போகிறோம்னா ஃபோரம்ஸில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தான் ஹெல்ப் பண்ணணுமாண்டா அப்படி இல்லை, நமக்கு இருக்கிற கொஷின்ஸுக்கு நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்கவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது சரியாக அப்படி யூஸ் பண்ணுறன்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்து உதாரணமாக போகிறீங்க, இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குள்ளே போனீங்கன்னா இந்த பாருங்கள், ஹவு டு ஐ கெட் மை கிக் ரேங்க் பேக், வில் ஃபைவர் கிக் இமேஜ் சேஞ்ச் எஃபெக்ட் கிக் ரேங்க். நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு 3 days பிஃபோர் வந்து ஃபைவர் கிக் இமேஜ் என்ன மாதிரி நம்மளோட கிக்கை ரேங்க் பண்ண வைக்கும் அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ அடுத்த கேள்வியை பாருங்கள், ப்ளீஸ் கிவ் மீ சஜஷன் அண்ட் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் மை கிக் இம்ப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நிறைய பேர் வந்து பதிலும் கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இவரோட கேள்வி வந்து கிட்டத்தட்ட 41 பேர் பார்த்துருக்காங்க. இவருடைய கேள்வி வந்து கிட்டத்தட்ட 209 பேர் பார்த்துருக்காங்க, 20 ரிப்ளைஸ். ஸோ ஜஸ்ட் நம்மளும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து கேட்டிருக்கு, வில் ஃபைவர் கிக் இமேஜ் சேஞ்ச் எஃபெக்ட் கிக் ரேங்க். ஒருத்தர் சொல்லிக்க, எஸ், எடிட்டிங் யுவர் ஃபைவர் கிக் ஃபோட்டோ கேன் எஃபெக்ட் யுவர் கிக் ரேங்க். திஸ் இஸ் பிகாஸ் கிக் thumbnails are a serious factor that can attract buyers. If your new image performs well, get lot of clicks, it can positively affect visibility and engagement of your Fiverr gig. Moreover, if new thumbnail doesn't fascinate target buyers, it have a bad impact on your Fiverr gig and gig rank. So choose your new thumbnail carefully and monitor its performance. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், உங்களோட கிக் இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது உங்களோட கிக் ரேங்கை வந்து எஃபெக்ட் பண்ணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ஸை வச்சுக்கொண்டு தான் உங்களோட கிக்கை வந்து ஒரு பையர் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட தம்ப்நெயில் நல்லா இருந்தால் உங்களுக்கு நிறைய கிளிக்ஸ் வரும். கிளிக்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அதிகளவான விசிபிலிட்டி, என்கேஜ்மெண்ட் எல்லாம் வரும். அதை வச்சுக்கொண்டு ஈஸியாக ஆர்டர் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி உங்களோட தம்ப்நெயில் வந்து சூட்டபிளாக இல்லைன்ற பட்சத்தில் உங்களோட கிக்கோட ரேங்க் வந்து ரொம்பவே மோசமாக கீழே போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அண்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவர் சொல்லி தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ். ஸோ அசதுல் இஸ்லாம் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கேட்ட கேள்விக்கு கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் என்னோடய வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்டால் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஃபைவரோட ஃபோரம்ஸை யூஸ் பண்ணி கேட்கும்போது நிறைய ஃப்ரீலான்சர்ஸோட நீங்கள் கனெக்டிவாக இருப்பீங்க. அண்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும். பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்சராக இருக்காங்க, இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபைவர் ஃபோரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கான டவுட்ஸும் கிளாரிஃபை ஆக்கப்படும். சீக்கிரமாகவே நீங்களும் ஓட செலுத்தக்கூடிய மாதிரி சான்சஸும் இருக்குது. ஏன்னா இதில் போய் உங்களோட டவுட்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, உங்களோட இதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஐ மீன் மெசேஜ்ன்றது போது ஃபைவர் ஃபோரமுக்குள்ளே தான், ப்ரைவேட்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் வரும் நிறைய பேரோட. அப்படியான என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே ரைட், இந்த மாதிரி தான் ஃபைவர் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்ததுக்கப்புறமா நீங்களே செல்ஃபாக உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்களே செட்டப் பண்ண வழிக்கிடுவீங்க. அண்டு அவ்வளோதான். ஸோ அடுத்த ஒரு ஃபைவர் ஃப்ரீலான்சராக நீங்களும் மாறிடுவீங்க. ஃபஸ்ட் ஆர்டர் மட்டுமே முக்கியம் இல்லை. ஃபைவர்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட மந்த்துக்கு மில்லியன் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. நீங்களும் அப்படி ஏர்ன் பண்ணணுமெண்டா கண்டினியூஸாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சரியாக போகலன்ற பட்சத்தில் அதை பாதியிலே விட்டுறாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு மோடஸ் கிடைக்கும். நீங்களும் என்ன மாதிரி லெவல் 1, லெவல் 2, $2000 இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வருவீங்க. அப்படி வரணுமென்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.